ஹாய், ராக்குக்கு என்ன ஆச்சு? அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற மாதிரி வெயின் ஜான்சன் இப்போ கொஞ்சம் லீண்டாக அப்பியர் ஆகிறாருங்க. இப்படி இவர் அப்பியர் ஆன உடனே எல்லாரும் வந்துக்கிட்டு இவருக்கு சீரியஸாக ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இவர் சீக்கிரம் செத்துருவார், இவருக்கு வந்து வயசாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. உண்மை என்னென்னா ராக் உடம்பு குறைச்சிருக்காருங்க. அதுவும் 2 முக்கியமான காரணத்துக்காக. முதல் காரணம் என்னென்னா அவர் த ஸ்மாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அதில் MMA ஃபைட்டர் மார்க் கேர் அப்படின்ற அவங்களுடைய கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருக்காங்க. அதில் அவங்கள மாதிரி தெரியணுன்றதுக்காக ஒரு 60 பவுண்ட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 300 பவுண்ட்லேருந்து இப்போ 240 பவுண்டுக்கு வந்து வந்திருக்காங்க வெயிட். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம் இவர் இந்த மாதிரி வந்து லீண்டாக அப்பியர் ஆகிறதுக்கு. 2வது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராக் எப்போவுமே அவர் இருக்க ஃபிசிக்கு நிறைய ஆக்ஷன் ரோல்ஸ் தான் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருக்கு வந்து இன்னும் டீப்பாக ஆக்டிங்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை, இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ அதனால அவரோட இந்த ஃபிசிக்கை கொஞ்சம் லைட்டாக குறைச்சா அவங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இன்னும் மற்ற ரோல்ஸ்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவும் சேர்த்து இந்த மாதிரி வந்து உடம்பு குறைச்சிருக்காங்க. இப்படி ஒரு உடம்பு குறைச்ச உடனே எல்லாரும் இருந்துக்கிட்டு இவருக்கு வந்து சீரியஸாக ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இவர் வந்து அப்போ ஸ்டெராய்டு சேர்த்திருந்தார், அதனால இப்போ வந்து இந்த மாதிரி வந்து லீன் ஆக ஆரம்பிச்சிட்டார், இன்னும் போக போக அப்படியே பாருங்களேன் இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையிலே ஒரு மோசமான விஷயம். இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க. ஃபைனலாக ராக் அவங்களுடைய இந்த புது லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போவும் வந்து அவர் வந்து ஸ்லிம்மாக அழகாக வந்து இருக்கார். அதுவும் கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே வந்து அவர் ஆயிடுச்சு. இப்போவும் பயங்கர ஃபிட்டாக இருக்கார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லுக்கை பற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.